ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் முனிராஸ் vlog. நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொடரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறை தூதர் ஜக்கரியா அலைஹிவஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. நபி தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்களின் வழித்தோன்றலான இறை தூதர் ஜக்கரியா அலைஹிவஸல்லம் அவர்கள் கிமு 1ஆம் நூற்றாண்டின் இறுதி காலத்தில் இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஜெருசலேத்தில் வாழ்ந்த அவருக்கு நெடுங்காலமாக குழந்தை செல்வம் அருளப்படவில்லை. மரியமலை அவர்கள் சிறுமியாக இருந்தபோது அவர்களை வளர்க்கும் பொறுப்பு ஜக்கரியா அலைஹிவஸல்லம் அவர்களிடம் வந்தது. மரியம் அலைஹிவஸல்லம் ஜக்கரியா அலைஹிவஸல்லம் அவர்களின் காலகட்டத்தில் பிறந்தவராவார். இறைப்பணிக்காக நேர்ச்சை செய்யப்பட்ட மரியம் அலைஹிவஸல்லம் அவர்களை அவரின் தாயார் இறை இல்லத்தில் விட்டுவிட்டார்கள். அப்போது இவரை யார் பொறுப்பேற்பது என்பதில் போட்டி ஏற்பட்டது. எனவே எழுதுகோள்களின் மூலம் அவர்கள் சீட்டு போட்டு பார்த்தார்கள். அவர்களில் ஜக்கரியா அலைஹிவஸல்லம் அவர்களுக்கே அந்த வாய்ப்பு கிட்டியதால் அவரே மரியம் அலைஹிவஸல்லம் அவர்களை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றார். இதனை திருக்குர்ஆனிலே அல்லாஹு தாலா பின்வருமாறு குறிப்பிடுகிறான்: நபியே, இவை அனைத்தும் நீர் அறியாத மறைவான விஷயங்களாகும். இவற்றை நாம் உமக்கு வஹியின் மூலம் அறிவிக்கின்றோம். மரியமை வளர்க்க யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்று அறிய அவர்கள் தங்கள் எழுதுகோள்களை எறிந்த போது நீர் அவர்களுடன் இருக்கவில்லை. இதை பற்றி அவர்கள் தர்க்கித்து கொண்ட போதும் நீர் அவர்களுடன் இருக்கவில்லை. ஆகவே அவருடைய இறைவன் அதை அன்பாய் அங்கீகரித்து பரிசுத்தமாகவும் அழகாகவும் அதனை வளரச் செய்து ஜக்கரியாவை பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறு செய்தான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் 3வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். இறை தூதரான ஜக்கரியா அலைஹிவஸல்லம் அவர்களை குறிப்பாக மரியமுக்கு பொறுப்பாளராக்கியது மரியமின் நன்மைக்காகவே. அவர் அதிகமான அறிவையும் நற்செயல்களையும் ஜக்கரியா அலைஹிவஸல்லம் அவர்களிடமிருந்து பெற வேண்டும் என்பதற்காகவே. மேலும் ஜக்கரியா அலைஹிவஸல்லம் அவர்கள் மரியமுடைய தாயின் சகோதரியுடைய கணவராகவும் இருந்தார்கள். தன் பொறுப்பில் வளரும் மரியம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான கனிவர்க்கங்களையும் உணவுப் பொருட்களையும் அல்லாஹ் அருள்வதை அவர் கண்ணுற்ற போது தமக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அந்த நேரத்தில் அவர் பெரும் வயோதிகராகவும் இருந்தார். அவருடைய எலும்புகள் பலவீனமடைந்தன. அத்துடன் அவருடைய மனைவியும் முதியவராகவும் குழந்தை பேர் அற்றவராகவும் இருந்தார். இவையெல்லாம் இருந்தும் கூட அவர் தமது இறைவனை ரகசியமாக அழைத்து தனக்கு ஒரு வாரிசு வேண்டுமென பிரார்த்தித்தார். இறைவனும் யஹ்யா என்னும் ஆண்மகனை கொடுத்தான். இந்த யஹ்யா அலைஹிவஸல்லம் அவர்களும் இறை தூதர்கள் ஆவார்கள். அல்லாஹு திருமறை குர்ஆனிலே பின்வருமாறு குறிப்பிடுகிறான்: ஆகவே அவருடைய இறைவன் அதனை அன்பாய் அங்கீகரித்து பரிசுத்தமாகவும் அழகாகவும் அதனை வளரச் செய்து அதனை வளர்க்க ஜக்கரியாவை பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறு செய்தான். ஜக்கரியா அந்த பிள்ளை இருந்த மாடத்திற்குள் நுழையும் பொழுதெல்லாம் அவளிடத்தில் ஏதேனும் ஒரு உணவுப் பொருள் இருப்பதை கண்டு, மரியமே, இது உனக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்பார். அதற்கு அவர்கள் கூறுவார்கள், இது அல்லாஹ்விடம் இருந்துதான் வந்தது. ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹு தான் விரும்பியவர்களுக்கு அளவின்றியே உணவளிக்கிறான் என்று அவர்கள் கூறுவார்கள். அப்பொழுது ஜக்கரியா அந்த இடத்தில் தனக்காக தன் இறைவனிடம் பிரார்த்தித்து, என் இறைவனே, உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு நல்ல சந்ததியை அளிப்பாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனைகளை செவியேற்பவன் என்று கூறினார். ஆகவே அவர் மாடத்தில் நின்று தொழுது கொண்டிருந்த சமயத்தில் அவரை நோக்கி வானவர்கள் சப்தமிட்டு கூறினார்கள்: ஜக்கரியாவே, நிச்சயமாக அல்லாஹ் யஹ்யா என்ற ஒரு மகனை உங்களுக்கு அளிப்பதாக நற்செய்தி கூறுகிறான். அவர் அல்லாஹ்வின் ஒரு வாக்கியத்தை உண்மைப்படுத்தி வைப்பார். மனிதர்களுக்கு தலைவராகவும் பெண்கள் இன்பத்தை துறந்தவராகவும் நபியாகவும் நல்லொழுக்கமுடையவராகவும் இருப்பார். அதற்கு ஜக்கரியா அலைஹிவஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி, என் இறைவனை, எனக்கு எப்படி சந்ததி உண்டாகும்? நிச்சயமாக நானும் முதுமையை அடைந்து விட்டேன். என் மனைவியோ மலடியாக இருக்கிறாள் என்று கூறினார். அதற்கு இறைவன், இப்படியே நடைபெறும். அல்லாஹு தான் விரும்பியதை அவசியம் செய்தே தீருவான் என்று கூறினான். அதற்கு ஜக்கரியா, என் இறைவனை, இதற்கு எனக்கு ஒரு அத்தாட்சியை அளிப்பாயாக என்று கேட்டார். அதற்கு இறைவன், உமக்கு அளிக்கப்படும் அத்தாட்சியாவது 3 நாட்கள் வரை சைகையாகவே தவிர நீ மனிதர்களுடன் பேச மாட்டீர். அந்த நாட்களில் நீர் உமது இறைவனை அதிகமாக நினைத்து கொண்டும் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்து கொண்டும் இருப்பீராக என்று கூறினான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான்: நாம் அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து மலடியாக இருந்த அவருடைய மனைவியை குணப்படுத்தி யஹ்யாவை அவருக்கு வாரிசாக கொடுத்தோம். நிச்சயமாக இவர்கள் அனைவருமே நன்மையான காரியங்களை செய்வதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டிருந்தார்கள். நாம் அருளை விரும்பியும் நம் தண்டனையை பயந்தும் நம்மிடம் பிரார்த்தனை செய்து கொண்டும் இருந்தார்கள். இவர்கள் அனைவருமே நம்மிடம் மிக்க உள்ளட்சமுடையவர்களாகவும் இருந்தார்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் 21வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரும் ஹதீஸிலே அறிவிக்கின்றார்கள்: நபிமார்கள் அனைவருமே தங்களுடைய கைகளால் உழைத்து சாப்பிடக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். ஜக்கரியா அலைஹிவஸல்லம் அவர்களும் தன் கைகளாலேயே உழைத்து சாப்பிட்டுள்ளார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்: ஜக்கரியா அலைஹிவஸல்லம் அவர்கள் தச்சராக இருந்தார்கள் என்று கூறுவதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரியில் அறிவிக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில்
ஜக்கரியா அலைஹிவஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுடைய குறிப்புகளை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்களில் மற்ற நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.